ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம். அதுபோல் தாங்களும் நலமாக இருக்கும்ன்றது எங்களோட வேண்டுதல் விருப்பம் கூட. இப்போ நான் இதில் லைவுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து எனக்கு நடந்த ஒரு மருத்துவ ரீதியான அற்புதம் அல்லது வெற்றி அல்லது நோய் குணமடைஞ்சது. நிறைய பேர் நீங்கள் லைவ் பார்த்துருக்காங்களும் தெரியும். சில நேரம் எங்களோட பட்ச் படியல் குரூப்பில் நக்கடிக்கிறாங்க எல்லாம் ஒன்ற கருத்துக்கெல்லாம் சரி கிடக்கிட ஒன்று கேண்டு சொல்லுவாங்க. படியல் தெரியாது. ஸோ படிதானே. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மூக்கடகு போயிட்டுது. அது எப்படி போகணுன்னு கேட்டால், சீரன் நாமல் கோயில் பக்கத்தில் சித்தா வேதா கிளினிக் அண்டு வந்து புதுசாக வேதா சித்தா கிளினிக் என்று சொல்லி புதுசாக ஒரு ஆயுர்வேத சித்த வைத்திய நிலையம் வந்திருக்கு. அதை நடத்துகிறது டாக்டர் குயந்தினி மற்றும் டாக்டர் கஸ்தூரி. மற்றது அவர்களுக்கு உதவிக்கு ஆண்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கிறேன். ஸோ முதல்ல டாக்டர் குயந்தினிக்கும் டாக்டர் கஸ்தூரிக்கும் அந்த தம்பிக்கு நன்றியை சொல்கிறேன். டாக்டர் அவைகள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தம்பி வருவார். ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள், அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணினேன். ஸோ மூக்குக்குள்ளே மருந்து வருவது நெஷியம் என்ற ட்ரீட்மெண்ட். அது 5 நாள் செஞ்சது. இதே ட்ரீட்மெண்ட் வந்து நான் கொழும்பில் பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்கேன். அது இப்போ இல்லை, ஞாபக காலம் more than 20 years நினைக்கிறேன் ஐயா. அப்போ வந்து ஒரு பேக்கேஜாக மூக்குக்குள்ள செய்யறது, மற்றது இதில் ஏதோ ட்ராப் விடுறது, மற்றது மேல் டு மேல் அந்த பாடி மசாஜஸ் செய்கிறது, அப்புறம் ஒரு கூடு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு நீராக விட்டு படுக்க வச்சு விடுறது. ஸோ அது ஒரு விதமான நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களான்னா எனக்கு இந்த மூக்கடைப்பு போயிட்டுது. ஸோ அவைக்கு திருப்பி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டாக்டர் குவேந்தினி அண்ட் டாக்டர் கஸ்தூரி ஆஸ் வெல் ஆஸ் த ஹெல்பிங் பாய் வித் தேம். ஸோ அவைக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விஷயத்துக்கு போகிறேன். அங்கே வந்து என்னென்ன வைத்தியங்கள் செய்யணும்னு சொன்னால், மூட்டு வலி முதல் சித்த வைத்தியம் என்பது சித்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்புறம் வாரம் மூட்டு வலி, முழங்கால் கழுத்து இடுப்பு வலி, பக்கவாதம், சரும நோய்கள், சிரங்கு சொரியாசிஸ், நாட்பட்ட புண்கள், அனைத்து விதமான தோல் நோய்கள், பெண்கள் சம்மந்தப்பட்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போய் கதைக்கலாம். பெண்கள் வேலையும் சில சொல்லினா அது அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு சரியாக வராதால நான் உச்சரிக்கலை, பிள்ளையாக சொல்லக்கூடாது. அர்ஜுனா மாதிரி அடிச்சு விடக்கூடாதுனே. சரி, அவனை மறக்கலாம். ரைட். ஸோ இது வந்து சண்டிலிப்பா சந்தி சீராணி நாகமாலுக்கும் இடையில் இருக்குது. நீங்கள் வந்து சங்கான மக்கள் உங்களுக்கு நோய்கள் என்று சொன்னால் யாரும் போகலாம். சங்கான மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சங்கான சண்டிலிப்பா மக்களுக்கு கொண்டே காட்டலாம். நீங்கள் மெயினாக அவள் வந்து கவுன்சிலிங், அதாவது பார்க்குறதுக்கு காசு எடுக்கிறதில்ல, ப்ரெஷருக்கும் காசு எடுக்கிறத கொடுத்தாலும் பண்ண மாட்டினேன். ஸோ வீலை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்படியானாக்கள் இருக்கிறதால மழை பெய்யுதுண்டு அது சொன்னால் தங்களை புகழ்றேன்னா அது உண்மைதான். அது மட்டும் இல்லை, பெண்கள் மீது ஒரு மரியாதையும் வந்தது இப்படியானாக்களை பார்த்த பிறகு தான். உண்மையாக அவர்களுக்கு நன்றி. இந்த காலத்தில் இப்படி மற்றவனை ஏறி மிதித்து நாங்கள் வாழ நினைக்கிற ஆக்களுக்கு மத்தியில் நியூட்ரலாக ஒரு சூழ்நிலையாக இருக்கிற ஆக்கள் காண்றதே கரைச்சல். பட் சேவ மனப்பான்மையோட இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, சரியான ஞாபகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் மிஷினே நான் பழைய விலையை சொன்ன பயமுண்டோ அவள் 25,000 சொன்னான். ப்ரெஷர் மிஷினே அவ்வளோ வில்லியண்டா ஐக்யூமெண்ட் அது இது எல்லாத்துக்கும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு ப்ரெஷர் பார்க்குறது, டெஸ்டிங்கு பார்க்குறதுக்கெல்லாம் காசு இல்லை. 2 கோடி ஒரு கப்போ நான் நேற்று இரவு திடீரெண்டு நெஞ்சுக்கு என்ன வந்து ப்ரெஷர் கூட்டிட்டுது. அப்போ என்னடா இதுன்னுட்டு சரி விடிய ஒரு காட்டோம்னுட்டு போனேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டுது, நான் போனேன். அப்போ உடனே அவள் பார்த்துட்டு பயரை சாப்பிட்டீங்கன்னு கேட்டாள். சரியான கட்டிக்காரையாள், சரியான கட்டிக்காரி. பயறு சாப்பிட்றேன்னா என்ன கேட்டால், அன்றைக்கி எனக்கு இந்த பயறு தோசை விருப்பம். அப்போ பயறு தோசை அம்மா செய்தவா. அப்போ அது சாப்பிட்டது, அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஆகிட்டேன்னு சொல்லி மருந்தரை உண்டு. அப்புறம் தானே சொன்னால் உள்ளி சுட்டு சாப்பிடும் உண்டு. இதே மாதிரி தான் கிருஷ்ணப்பிரியான்ற டாக்டர் இருந்தா சென்னையிலோட நான் கண்டுபிடிச்சு. அப்போ கொஞ்சம் எங்கள் இந்தியாவில் இருக்கே கொஞ்சம் பயமும் அப்போ நித்திரையும் குறைவு. அப்போ உடனே பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து விட்டமின் டி பிரச்சனையாக இருக்குன்னு செக் பண்ணும்போது பார்த்தா விட்டமின் டி குறைவு. ஸோ அப்படி டாக்டர்ஸ் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சி. அதே மாதிரி டாக்டர் கண்ணாண்டு இருக்கிறார் சித்தங்கனியில். அவரும் வந்து ஆள்வேலை கட்டிக்காரன். அவர் வந்து அவர் படிக்கிற காலங்கள்லேயே அவருக்கு கிருஷ்ணர் வந்து எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி வைத்தியமும் அவருக்கு சொல்லுவார். இங்கே வந்து நான்
மிகவும் மெலிஞ்சி வந்திருக்கேக்கில் அவருடைய ஆங்கில வைத்தியம் தான் என்னை பிக்கப் பண்ணி எழுப்பி விட்டது. பிறகு எங்களுக்கு சங்கானில் பக்கத்தில் டாக்டர் கணநாதர் இருந்தார், ஆயுர்வேத சித்த வைத்தியம். அவர் நாடி பிடிச்சி பார்க்கல வழியான கட்டிக்காரன். ஸோ இப்படி வைத்தியங்கள் பல வகை. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களோட உடம்பில் 6 கோஷம் இருக்குது. அன்னமய கோஷம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மற்றது கர்மமய கோஷம், மற்றது இன்னொரு கோஷம் அன்னமய கோஷம், ஆனந்தமய மனோமய கோஷம். செகண்ட் பார்ப்போம். பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதில் சொல்லப்படாத ஒன்று இருக்குது கர்மமய கோஷம். இந்த 6 கோஷங்கள் இருக்குது. இந்த 6 கோஷங்கள்லையும் பிரச்சனை வரைக்கும் நோய் வருது. 6 கோஷமும் சமனாக இருந்தால் நோய் வராது. இப்போ அன்னமய கோஷம் உணவால் உருவான ஸ்தூல உடல், சத்தான உணவு, உடற்பயிற்சி, ஆசனங்கள் அதை சரி பண்ணும். பிராணமய கோஷம் உயிர்ச்சத்து, மூச்சு, பிராணமயம், சுவாச பயிற்சி, யோகாசனம், ஒழுங்கான வாழ்க்கை அது. மனோமய கோஷம்ன்றது மன உணர்வுகள், எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, தியானம், மன அமைதி, நல்ல சிந்தனை, யோக பயிற்சி அதுக்கும். விஞ்ஞானமய கோஷம் அறிவு, பகுத்தறிவு, உள்ளுணர்வு, சுய ஆராய்ச்சி, நல்ல நூல்கள் படித்தல், சிந்தனை, ஞான பயிற்சி. ஆனந்தமய கோஷம் ஆழ்ந்த அமைதி, அனுபவம், தியானம், ஆன்மீக பயிற்சி, சுய உணர்வு, பக்தி. ஆனந்தமயம். கர்மமய கோஷம் ஒன்று இருக்குது. அது பாவம், எங்கட இன்டர்நெட்டுக்கும் தெரியாது, சில விட ChatGPT தெரியாது. கர்மமய கோஷம்ன்றது எங்கட மிக முக்கியமான கோஷம். அதுக்கு எந்த வைத்தியமும் வேலை செய்யாது. அது கர்மா சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால், MIT யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டி இருக்க மாதிரி ஜப்னா யூனிவர்சிட்டியிலேயே இன்டகிரேட்டட் மெடிசினை கொண்டு வரணுன்றது. இன்டகிரேட்டட் மெடிசின்டா ஆயுர்வேதிக், அலோபதி, சித்தா, யுனானி, மற்றது பழைய சீன வைத்தியங்கள், மற்றது யோகா, மெடிடேஷன், இதெல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. MIT யூனிவர்சிட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டகிரேட்டட் மெடிசின்டா அவங்களோட பாரம்பரியங்களை அவங்களும் இப்போ அமெரிக்காவில் செய்கிறான். நாங்கள்லாம் விட்டுட்டு இருக்கோம். சித்த வைத்தியம்னா எங்களுக்கு லேஸ் ஒரு நக்கல் மாதிரி. ஸோ இதை தான் நான் வைசாந்திர ப்ரெசன்டேஷனில் இன்டகிரேட்டட் மெடிசினை இங்கே கொண்டு வரணும்னு சொன்னேன். நான் வைசாந்திர ஒரு கேள்வி கேட்டார், பழைய எங்கே கொண்டு இதை போட போகிறேன். டெவர்னச்சர் ஒரு சின்ன விஷயமாகும், ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செருவலாம் வந்து. இது தனி ஃபேக்கல்ட்டி, தனியாக இடம் எடுத்து தனியாக கட்டுறம் கட்டி செய்யணும்னு சொன்னேன். அண்டிச்சு. ஸோ பார்ப்போம் அதுக்கான. ஸோ இப்போ நீங்கள் சங்கான, சண்டிப்பை, மேனிப்பேல் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இலகு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போய் காட்டலாம். முதல்ல உங்களுக்கு ப்ரெஷரோ உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு காசு எடுக்கிறது இல்லை. கவுன்சிலிங், அதாவது மருத்துவ ஆலோசனை ஃப்ரீ. மற்ற நாங்கள் சொன்ன அவ்வளவு வைத்தியங்களும் செய்யணும். குறிப்பாக எனக்கு அந்த மூக்கடை பண்ணுறது நீங்கினது. அதுக்கு தேவை நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அன்னமய கோஷத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் மூட்டு வலிகள் வரும். அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னு சொல்கிறது, அலோபதியில் ஆங்கில வைத்தியம், பெயின் கில்லர் கொடுப்பினோம். பெயின் கில்லர் கண்டினியூஸாக பாவிச்சு அட்வைசபிள் இல்லை. என்ன நடக்கும், கிட்னியை பிரச்சனை கொண்டு அவையே சொல்லிடலாம். கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிற்றுப்புண், கல்லீரல், இப்படி நிறைய இஷ்யூஸ் வரும் தொடர்ச்சியாக பெயின் கில்லர்ஸ் பாவிக்கிறது. அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்டால், இப்போ சில இடங்களில் அக்குப்பஞ்சர் வேலை செய்யும். இப்போ அன்னமய கோஷம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அக்குப்பஞ்சர் வேலை செய்யும். அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம், ஒவ்வொரு கோஷங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு ஒவ்வொரு நோய் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வைத்தியம் வேலை செய்யாது. சில நேரங்களில் சைனீஸ் வைத்தியம் வேலை செய்யும், சில யுனானி வேலை செய்யும், சில ஆயுர்வேதம் வேலை செய்யும், சில சித்தா வேலை செய்யும். சரிதானே? ஸோ சிலதுக்கு கர்மமய கோஷம் கொண்டா என்ன செஞ்சாலும் வேலை செய்யாது. அதுக்கு ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது என்னென்னு நான் இப்போ இதில் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்பல, பேரை மட்டும் வாய்ச்சி விடுவோங்க. கர்மமய கோஷம் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த 5 கோஷத்துக்குள்ளே இருக்கிற எந்த வைத்தியம் செஞ்சாலும் வேலை செய்யாது. ஆயுர்வேதிக் வேலை செய்யாது, அலோபதி வேலை செய்யாது. நான் டாக்டர் இல்லை, பட் இதை நாங்கள் ஒன்னஸ் போதிச்சது, அதனால் துணிவாக சொல்கிறோம். இதை நாங்கள் அப்ளை பண்ணியும் ஆக்களை பார்த்துருக்கோம். நாங்கள் நேரில் மற்ற ஆக்கள் பார்த்த எவிடன்ஸோடு தான். ஸோ ஒன்னஸ் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாது. 100 பாசிட்டிவ் 100 நெகட்டிவை செக் பண்ணிட்டு தான் டீச்சிங்ஸ் எல்லாம் இதில் கொடுக்குறது ஒன்னஸ். ஸோ அப்போ இந்த 6 கோஷங்கள்லையும் எந்த கோஷத்தில் பிரச்சனைன்னு பார்த்து அந்த கோஷத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டை தான் செய்யணும். அதனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு பல வருத்தங்கள் மாறுது இல்லை. இப்போ சிம்பிளாக அக்குப்பஞ்சரில் மாறிடும் முட்டு வலி எல்லாம். சில பேர் அது எல்லாருக்கும் மட்டும் இல்லை. அதுவே அவர் கர்மமய கோஷத்தில் பிரச்சனைண்டா எந்த வைத்தியம் செஞ்சாலும் மாறாது. அக்குப்பஞ்சரம் மாறாது, அலோபதி, ஆயுர்வேதிக், சித்தா எதுவுமே மாறாது. மற்ற சித்தாண்டு வந்ததே
சித்தர்கள் பாவிச்சு கொண்டு வந்தபடியால் இப்போ இங்கேயே இழந்த சித்தர் நிறைய பேர் இருந்தது. இப்போ நான் கூட ஒரு சித்தர் மாதிரி கருதக்கூடிய ஒரு விநாசிதம்பையாண்டு சந்திச்சுனா வாழ்க்கையில் எனக்கு இந்த தலையடி மைக்ரேன் அதுகள் இருந்தது. அப்போ ஒரு எண்ணெய் வந்தவர், அதாவது ஒரு மூலிகை எண்ணெய் அம்மன் வாலயத்தில். அப்போ அது நான் கோயம்புத்தூரில் போயிருக்க ஒரு வீட்டில் இருந்து நான் தெலுங்கு பிராமணர் வீதியில் கார்த்திகின்ற வீடு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் அம்மாக்கள் எல்லாம் செய்வோம். அப்போ அங்கே இருக்க சொன்னப்போ கொஞ்சம் நாள் இருந்து மக்களுக்கும் சில எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தவறுகள் அப்பப்போ கிள்ளி தெளித்து கொண்டு வந்தது. அப்போ அவருக்கு நித்திரையில் ஊசி போட்டு கொண்டு வந்தது. இந்த எண்ணெயை நாங்களே காய்ச்சி கொடுத்து அவருக்கு ஊசி இல்லாமல் நித்திரை வந்தது. அப்போ டேப்லெட் எடுத்து நித்திரை கொண்டவர். அதுக்கப்புறம் ஊசி டேப்லெட் இல்லாமல் நித்திரை வந்தது. அப்புறம் ஊசி அடித்து நித்திரை வரலன்னா அந்த ஆண்டியை நான் ஃபோன் பண்ணேன், என்னென்னு தம்பி அந்த எண்ணெய் காய்ச்சிக்கிறேன். சரி உங்களுக்கே சொல்கிறேன், அரைப்போத்தில் எண்ணெய்க்கு நான் கணக்கு சொல்கிறேன். அரைப்போத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுக்கணும், சுத்தமான நல்ல எண்ணெயில் எடுத்து 8 கிராம் உள்ளி, 8 கிராம் பசம்பு, 8 கிராம் செஞ்சந்தனம், 8 கிராம் கரிஞ்சீரகம், உள்ளி பசம்பு செஞ்சந்தனம் கரிஞ்சீரகம் தலா 8 கிராம் கூடங்குறையாக குடிச்சம்பளா போட்டு கடுமையாக கறக்காம ஒரு கணக்கான இதோட சுட வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃப்ளேம்னு சொல்லி நம்ம பொம்பளை பிள்ளைகள் அந்த என்னது ஃப்ளேமோ ஃப்ளேமோ ஒன்றில் விட்டுட்டு லேசாக காய வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். நல்லா வாசம் மாதிரி வச்சு பாருங்க. ஓரளவு எடுத்து உச்சியில் வைக்கணும், நிறைய எடுத்து பிடரியில் வைக்கணும். சும்மா சொர்க்கம் தெரியும். அப்புறம் அந்த அண்டிக்கு சொன்ன அப்புறம் இங்கே ஃபோன் பண்ணி விஷயம் சொன்ன அப்புறம் காய்ச்சி அங்கே வச்ச அப்புறம் அவன் ஊசி அடித்தே நித்திரை இல்லாதால் நித்திரம்னு சொல்லியிருக்கேன். ஸோ குளிர்கள் நாடுகளில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பார்த்து செய்யலாம், மற்றபடி அது கூட ஒன்றும் செய்யாது, சும்மா ஜென்ரலாக சொல்கிறோம். ஸோ வேறு என்ன சித்தர்கள் இதுகள் செஞ்சு வந்தபடியால் அதுக்கு சித்த வைத்தியம் வந்தது. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ அமெரிக்காக்காரன் எங்களே பின்பற்றான், அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் மருந்துகளை செஞ்சு இங்கே விற்கிறான் எங்களுக்கு பெயின் கில்லரை. அங்கே எங்கட முறையில் பயன்படுத்தி அவன் வருத்த மாத்திரான் ஆக்களுக்கு. இந்த ஆயுர்வேதம் மற்றது என்ன சித்தா இதுகளை பாவிச்சு சீன வைத்தியம் எல்லாம் சேர்ந்தால் தான் என்னென்னு சொல்கிறது என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிற போகிறோம். முன்னுக்கே சொல்லிட்டு நவீன மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஜுனானி, பாரம்பரிய சீன மருத்துவம், யோகா மற்றும் பிராணாமயம், தியானம், ஊட்டச்சத்து மருத்துவம், உடற்பயிற்சி எப்படியான விஷயங்களை தெரபிக்ஸ் எல்லாம் வருதான இதுகள் எல்லாம் சில மூலிகை உணவுகள், உணவே மருந்தே உணவுன்னு தான் சித்தா சொல்லுது. அரைவாசி வருத்த உணவால் தீர்த்துடலாம். இப்போ எங்களோட டாக்டர் சுதர்மன் இருக்காங்க, எங்களோட அவரோட புத்தகம் எழுதி இருக்கிறார். ஸோ இப்படி எங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் எங்களோட பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கனதானா இருக்கட்டும், டாக்டர் சுதர்மனாக இருக்கட்டும், இப்போ எங்களோட டாக்டர் குவேந்தினி மற்றும் டாக்டர் கஸ்தூரியா இருக்கட்டும், இன்னும் பலர் எல்லாருமே சித்த இதுகளை படித்து இதை செய்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கோட்டையும் சுட்டையும் போட்டுவிட்டு நீட்டாக மூக்கடைப்பு மாறிக்கணும் சத்தியான்னு சொல்லிட்டார், இல்லை கண்ணன்னா சொல்லிட்டார், சத்தியன்னு சொல்லிட்டாருன்னுட்டு உங்களுக்கு கைப்படி ரத்தம் வருது. அவர் சொன்னால் சரியாத்தான் இருக்குமெண்டு சித்த வைத்தியம் செய்ய போனீங்கன்னா கைலாயம் அல்லது வைகுந்தம் தான் சரிதானே. அதுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு போய் தையல் தான் போடணும். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யலாம். அந்த காலத்தில் சுத்தமில்ல சாறுகளை பிடிச்சி விட்டவங்கலாம் இப்போ நின்று நீங்கள் சாறுகள் தேடி கொண்டிக்க என்ன நடக்கும்? பிளட் ப்ளீட் பண்ணி ஆள் வைகுந்தம் அல்லது பரலோகம் அல்லது பரலோகத்திற்கும் பரமபிதாட்டாக போகணும் அல்லது கைலாயத்தான் போகணும். ஸோ ஆனபடியால் இடம் பொருள் மந்திரமும் தந்திரமும் மருந்து ஆகியன்றே அப்போ பாடியிருக்கிறார். இப்போ எதுக்கு இது வைத்தியம்? இப்போ இந்த என்ன கோஷத்தில் பிரச்சனை கண்டுபிடிக்கிறா முக்கியம். இப்போ இதுக்கு எதை செய்யணும்? ஆயுர்வேதிக்கா, அலோபதிக்கா, ஜுனானியா அல்லது சீன மருத்துவமா, ஆயுர்வேதமா, எது எந்த கோஷத்தில் பிரச்சனை எதுன்னு சொல்லி வைத்தியம் செஞ்சால் நோய் மாறிடும். இது MIT யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறான். எங்களுடைய ஆக்கள் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறோம், ஆஸ்திரேலியா ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன கேட்டாங்க, இப்போ இல்லை 10 வருஷத்துக்கு முதல் சட்டி வானதாங்க புஃபே சிஸ்டத்துக்கு சட்டிலாம் சமைக்க போகிறோம். நாங்கள் இப்போ சட்டியில் சமைக்கிறீங்க, விறகுல சமைக்கிறீங்க. அவன் விறகுல சமைச்சு சட்டியில் கொடுத்து பாரம்பரிய உணவு விற்கிறான். மதுரையில் வளஞ்சோறு பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்க. அதில் பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. காலமையில் பழஞ்சோறு சாப்பிட்டா நல்லா இருக்கணும், அது நெருப்பு விலை. இன்றைக்கு அமெரிக்காக்காரன் எங்களோட முறையை பயன்படுத்தி தங்களுடைய ஆக்களுக்கு வைத்தியங்களை மருந்துகளை வருத்தத்தை மாற்றி கொண்டு எங்களுக்கு இங்கே பெயின் கில்லரை விற்று கொண்டு விட்றான். அதுக்காண்டி பெயின் கில்லர் பாவிக்கணும்ல. இப்போ நானும் தான் நான் பெயின் கில்லர் தேவையான நேரங்களில் கொடுத்தான் வேணும். சில பெண்கள் சில நேரங்களில் பாவிக்கணும் தான் இல்லையண்டில் நெடுக கண்டினியூஸாக பெயின் கில்லரை பாவிச்சா என்ன நடக்கும்னா சில சைட் எஃபெக்ட்ஸ், சில பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. வாய்ச்சி விடுவோம் இருக்கா. வயிற்றெரிச்சல், வயிற்றுப்புண், சிறுநீரக செயற்பாடு பாதிப்பு, சிலருக்கு ப்ரெஷர், இப்படி கணக்க ரத்த குழாய் அபாயம் எல்லாம் வருமா. தூக்கம், தலைச்சுத்து, மலச்சிக்கல், குமட்டல், இப்படி எக்கச்சக்கமான
அதாவது நாங்கள் வந்து எதை பாவிச்சோம்னு சொன்னால் இந்த எங்களோட கோல் பெயின் கில்லர்ஸை பாவிச்சோம்னு சொன்னால் இப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் நீண்ட காலத்துக்கு. அதுக்காண்டி அந்த வந்து பெயின் கில்லர் பாவிக்காமல் இருக்கையில் அது மந்திரம் தந்திரம் மருந்து இடம்பொருள் எது வலண்டு இருக்குது. ஸோ அதுக்காண்டி இப்போ சத்யா அண்ணா வந்து என்னத்தோட சொல்லிட்டார், ஹாய் ப்ரோ. ஸோ என்னத்தோட சொல்லிட்டார், என்னென்னு சொல்கிறது, கோட் ஷூட்டோட வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ ரத்தம் ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் மண்டை உடஞ்சில் கையில் வெட்டி ரத்தம் ஓடுதோண்டா சரி நாங்கள் சித்த வைத்தியம் செய்ய கொண்டு போகிறோம் இல்லை. உடனே நீங்கள் வந்து என்ன செய்யணும், உடனடியாக ஆம்புலன்ஸில் கால் பண்ணி அல்லது ஆட்டோ ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தையல் தான் போடணும். அதுக்கு சாரப்பிழிஞ்சு விடணும். அப்போ என்னென்ன வருத்தத்துக்கு எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன வைத்தியம் செஞ்சோம்னு சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செலவுன்னு வாழலாம்னு சொல்லிக்கொண்டு இதை பார்த்துக்கொண்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒன்ஸ் அகேன் டாக்டர் குவேந்தினிக்கும் டாக்டர் கஸ்தூரிக்கும் அந்த மூக்கோல் எல்லாம் மட்டும் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிற தம்பிக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். அங்கே வந்து லேடிஸுக்கு லேடிஸ், ஜென்ஸுக்கு ஜென்ஸ் செய்வினோம். ஸோ விரும்ப நாட்கள் போகலாம். குறிப்பாக பெண்கள் வந்து உங்களோட பிரச்சனைகள் ஏதாவது தனிப்பட்ட ரீதியாக கதைக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் போய் அவர்களோட கதைக்கலாம். உங்களுக்கு மிகவும் அன்பாக ஆதரவாக உங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். அதுக்காண்டி ஆண்கள் போகக்கூடாது, ஆண்களும் போகலாம். ஆண்கள் ட்ரீட்மெண்ட் செய்வினோம். ஆனால் அவைகள் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அது ஆண்கள் செய்வினோம். மற்றபடி பெண்களுக்கு பெண்கள் வைத்தியம் செய்வினோம். ஆலோசனை, இலவச ஆலோசனை, எந்த இடத்த ஒன்று போனாலும் ப்ரெஷர் பார்க்குறது ஃப்ரீ. இந்த வேர்ல்டில் இப்படி யாரை எழுதினோன்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் அப்பப்போ மழை பெய்யுதோன்னு சொல்கிறேன் நான். இப்படியான ஆக்கள் நாட் ஓன்லி ஹர் பட் ஆல்சோ இப்படி ஆக்கள் இருக்கணும். இப்படியான ஆக்கள் இருக்கிறபடியெல்லாம் வாழ்க்கையும் மனிதர்கள் இருக்கிறாருன்னு தெரியுது. அதான் ஒருத்தன் விளக்க பிடிச்சின்னு போகிறான். என்னென்ன மனுஷனை தர்றோம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுது. இப்போ வெள்ளை கையால் வாங்கிட்டு இட கையால் அட்டி உதைக்கிற உலகம், நன்றி இல்லாத உலகத்தில் மற்றவன் நல்லா கொண்டு வாழ்கிற அந்த டாக்டர்ஸுக்கும் அவன் டிவி நல்லா கொண்டு நானும் வாழ்த்தி கொண்டு இல்லாமல் இல்லை பரம்பொருள் பரமாத்மா வந்து அவர்களுக்கு உதவி செய்யணும் கேட்டு இப்போ நீங்கள் காசு வாங்கி எல்லாம் கடவுள் பார்த்துக்கோன்னு சொல்லிச்சுன்னா ஸோ நீங்களும் அவன் முயற்சி நல்லா கொண்டு கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நாங்களும் வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். சங்கானில் இருக்கிற ஆக்கள், சண்டில் பேர் இருக்கிற ஆக்கள் நீங்கள் போகிறோம். அதுக்காண்டி தூரம் இருக்கிற போகணும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த மூக்கடைப்பு திருப்பின்னு சொல்கிறேன். மூக்கடைப்பு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. நான் லைஃப்பில் வேற கேட்கறேன் ஒன்று இருந்திருப்பேன். ஜப்பாண்டு பொடிகள் நக்கலடி உண்டோ கரத்துலாம் சரி வச்சா அந்த அதை நிப்பாட்டேன். அதோட பெரியபடி சில பேர் பார்த்தீங்கன்னா இதால் ஆப்ரேஷன் செஞ்சிருக்கேன் சைனஸ், எனக்கு செய்யலை. அப்படித்தான் ஒரு பிள்ளை வந்து ஆப்ரேஷன் செஞ்சு போட அண்ணன் என் மூக்க பேராண்டா நான் நினச்சி இதை பிள்ளை கடிக்க போதாக்கணும். அது பஞ்சவர்ண கிளி மாதிரி இருந்தது. பிறகு கரங்குரங்கு மாதிரி வேற இல்லை. இப்போ ஒரு நார்மலாக கிளி மாதிரி இருக்குது. சும்மா படி சொல்கிறேன். உதாரணம் கூட சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். என்னென்னா இந்த சைனாஸ் ஆப்ரேஷன் செஞ்ச வழியால் மூக்கு கொஞ்சம் வடிவெல்லாம் போச்சு. அப்போ அதுக்காண்டி வடிவுக்காக சொல்லல, ஆப்ரேஷனுக்கு போக தேவையில்லைன்றதுக்காண்டி இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ஸோ தனிப்பட்ட யாரையும் தாக்க நோக்கம் இல்லை. யாராவது தொப்பியை போட்டு என்னோட சண்டைக்கு வரல, வந்தாலும் நான் பிரச்சனை இல்லை. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ முதல் கேட்டிருந்தா மூக்க பாருங்க முதல் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த நசியம் செய்யலாம்ன்றது. செய்தா பிறகு வந்தால் என்ன வாழ்க வளமுடன் தான் சொல்லலை. சரி, ஸோ அந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு இனி நீங்கள் யாராவது இப்படியான பிரச்சனை உள்ள ஆக்கள் ஆப்ரேஷனுக்கு போவாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிள்ளையை அப்படி செஞ்சு போட்டது பிள்ளைன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். லவ் யூ.